பண்றதுக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேது, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப கம்மியான அளவுல தான் கிடைக்குதுன்னு வருத்தப்படக்கூடிய விவசாயியா நீங்க? கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு தண்ணியவே ரொம்ப அழகா உங்களால பயன்படுத்த முடியும் இந்த சொட்டு நீர் பாசனம் உங்ககிட்ட இருந்தா. அதுவும் இந்த சொட்டு நீர் பாசனத்தை நீங்க 100% மானியத்தோட வாங்க முடியும். இது என்ன ஸ்கீம், எங்க போய் அப்ளை பண்ணணும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ்வாலர் ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. தமிழகத்துல பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லக்கூடிய முக்கியமான பிரச்சனையே போதிய அளவுக்கு தண்ணியே கிடைக்கலமா, அப்படியே தண்ணி கிடைச்சாலும் அது பயிருக்கு பத்தவே மாட்டுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விவசாயிகள் ரொம்பவே அதிகம். ஸோ இப்படி விவசாயிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ட்ரிப் இரிகேஷனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன்னா என்னன்னா சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பெரிய அளவுல தண்ணி இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. செடிகளுக்கு தேவையான அளவு சொட்டு நீர் வழியாவே அதோடைய வேர்களுக்கு கொடுக்கறது மூலமா அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவை ரொம்ப கம்மியான அளவிலே நம்மளால அந்த பயிர்களுக்கு கொடுக்க முடியும். சோ இந்த சொட்டு நீர் பாசனத்தை மெயினா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசனே தண்ணி இல்லாம பயிர்கள் வாடக்கூடாது, தண்ணி இல்லாம விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது பயிரை விளைவிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் மெயினா இந்த ஒரு ஸ்கீமையே நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சோ என்ன ஸ்கீம் அப்படின்னு கேக்குறீங்களா? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. சோ இந்த திட்டத்தின் கீழே சிறு குறு விவசாயியா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 100% மானியத்துல அந்த ஹோல் செட்டையே ட்ரிப் இரிகேஷனுக்கு தேவையான அந்த ஹோல் செட்டையே 100% மானியத்துல கொடுப்பாங்க. ஒருவேளை இது சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க மற்ற விவசாயிகளா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 75% மானியத்துல இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு முழுமையா கொடுக்கப்படும். ஓகே, சிறு குறு விவசாயினா யாரு, எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கும் கம்மியா நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே இந்த சிறு குறு விவசாயி கேட்டகரியில வருவீங்க. கண்டிப்பா நிறைய தமிழகத்துல சேர்ந்த நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 சென்ட் 1/2 சென்ட் இதுல விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் ரொம்பவே அதிகம். மிஞ்சி போனா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களே ரொம்பவே அதிகம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ட்ரிப் இரிகேஷனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% மானியத்தோட வாங்க முடியும். ஸோ இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் கீழே வெறும் ட்ரிப் இரிகேஷன் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்பிரிங்லர் இரிகேஷன் இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த வாட்டர் ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு கிணறு வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு போது கூட அதையுமே இதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல போர்வெல் போடணும், பைப் லைன் சப்போர்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னும் போது கூட இதையுமே நீங்க இந்த திட்டத்தின் கீழே உங்களால எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அதுலயும் குறிப்பா இந்த ட்ரிப் இரிகேஷன் போறீங்க இல்ல ஸ்பிரிங்லர் இரிகேஷனுக்கு போறீங்க அப்படின்னும் போது யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு குடிமகனா இருக்கணும். ஓகே, அடுத்தது உங்களுக்குன்னு சொந்தமா நிலம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நிலம் இல்லை, நீங்க குத்தகைக்கு எடுத்து நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னாலுமே நீங்களும் இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். அதே மாதிரி கூட்டா சேர்ந்து விவசாயம் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்களுமே இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில சார்ந்த ஒரு நபரா இருக்கீங்க இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே நீங்க இந்த ட்ரிப் இரிகேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் அட்டை, அப்புறம் உங்களுடைய நிலத்துடைய பட்டா சிட்டா அடங்கல். சப்போஸ் நீங்க குத்தகைக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்றீங்கன்னும் போது அதோடைய அந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, குத்தகைக்கு எடுக்கும் போது அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ்மே நீங்க கூடுதலா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். எஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்குமே இதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி சிறு குறு விவசாயி மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னும் போதும் அவங்களுக்கும் 100% மானியத்துல இங்கே இந்த ட்ரிப் இரிகேஷன் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், லேண்ட் ப்ரூஃப், இது எல்லாமே சேர்த்து தான் நீங்க இதுக்கு சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது எங்க போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க 2 விதமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்னு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்,
பண்ணலாம், இன்னொன்று ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் இதுக்கான ஃபார்ம் வாங்கி மேனுவலாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணி அப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா tnhorticulture.tn.gov.in இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி நீங்கள் இதன் மூலியமாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் போகிறீங்க அப்படின்னும் போது இதோடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உள் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பெயர் பாஸ்வேர்ட் செட் பண்ணி அதுக்கப்புறம் கேப்சா டைப் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லாகினை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லாகின் இருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்க உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் அப்படியே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க இதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு, அடுத்து அது எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய மானியம் எவ்வளவு கிடைக்கும், நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையுமே நீங்க இதுலயே வந்து கால்குலேட் பண்ணியுமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான என்ன தேவை இருக்கோ அதுக்கான சந்தேகங்களை நீங்கள் இதிலே கூட தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் சொட்டு நீர் பாசனம் போடுறேன், ஆனால் எந்த பயிர்களுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் போட்டால் நல்ல வெள்ளாமையே எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லா பயிர்களுக்கும் போட்டு முடியுமா? இப்போ நெல் பயிர்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி கட்டினா தானேங்க வந்து இது பண்ண முடியும், இதுக்கு சொட்டு நீர்லாம் வந்து கேப்பபிளாக இருக்குமா, சூட்டபிளாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். கரும்பு, வாழை, தென்னை, தக்காளி, மிளகாய், திராட்சை, மாம்பழம் இந்த மாதிரியான பயிர்களுக்கு நீங்கள் தாராளமாக வந்து சொட்டு நீர் பாசனம் போகலாம். இதை தாண்டியுமே இன்னும் நிறைய பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அங்கே போய் கூட இந்த பயிர் நான் வச்சிருக்கேன், இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்றத கேட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அடுத்தடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் மெயினாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன, அப்ளை பண்ணுறோம் ஓகே, பட் இதுலேயுமே ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கு இல்லையா, ஒரு சில கம்பெனி இருப்பாங்க, அவங்க இந்த திட்டத்தின் கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அவங்க கிட்ட வாங்கும்போது நமக்கு ஃபுல் மானியம் கிடைக்கும், அதனால நம்ம ஃப்ரீயாக வந்து ப்ராடக்டை வாங்கிக்க முடியும். ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த ஸ்கேம் பண்ணுறேன் அப்படின்ற விதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்கான ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம காசு கட்டிடுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டு காசு கட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பொருள் கொடுப்போம், நீங்கள் மானியத்தில் அதை வந்து கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இந்த ஸ்கேம் ஆனது நடக்குது. ஸோ இவங்க ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் தானா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த சொட்டு நீர் பாசனம் உங்களுடைய பயிர்களுக்கு போடுறீங்கன்னு போது உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், தண்ணி பாய்ச்சுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதிக அளவில் தண்ணியை வந்து நம்ம வந்து கட்டுவோம், அதனால ரொம்ப நேரம் வந்து மோட்ரு வந்து ஓடும், நமக்கு தண்ணியே செலவாகுது, மோட்ரு ஓடுறதுனால உங்களுக்கு கரண்ட் பில்லுமே உங்களுக்கு அதிகமாக வருது. அதுவே இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து போடுறீங்கன்னும் போது அந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவில் தண்ணி போகும். ஸோ இதோடைய மின் செலவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது செடிகளுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் அந்த தண்ணியானது போய் விழும். ஸோ தேவையில்லாத இந்த களை செடிகள் வருது அப்படின்றது இந்த இடத்துல ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மற்ற இடத்துல வந்து களைச்செடியை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு களைச்செடி வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செடிகளுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கும் போது அதையுமே இந்த சொட்டு நீர்லேயே நீங்கள் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்திலே நீங்கள் கலந்து விட்டுறலாம். அதனால் அதோடைய யூசேஜ்மே உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இத்தனை பெனிஃபிட் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். நிறைய பேர் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஆசோலேஷன் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ போய் நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா திட்டத்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.